இந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்டலாம்னு யோசனை பண்ணோம். மேல ஒரு மாடி வச்சிட்டு வீடு கட்டறோம். பெட் இருக்கா நம்ம கிட்ட? ஓ பெட்டே இல்ல. இன்னும் நான் பெட்டே கண்டுபிடிக்கலமா. ஐயா பெட் தான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். எவ்வளவு குதிச்சிட்டேன். அப்பா பெட் வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அப்பா பெட் வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம்ப்பா. நம்மளுக்கு ஒரு இடம் தெரியும்ல கிராமத்து பக்கத்துலயே ஒரு ஆடு மாடு. சாமி அது உன் கேம் இல்லம்மா. என் கேம்ல நான் இன்னும் பெட்டே செய்யாம இருக்கேன். நிறைய இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே பாய் பாய், see you. போதும் சாப்பிட்றதுக்கு போது சமயம் ஆடு இருக்குது. கவ்வெல்லாம் இருக்கட்டும், கவ் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம எங்கே வீடு கட்டுறதுன்னு பற்றி தான் யோசிக்கணும். வீடு 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 இப்போதைக்கு இங்கேயே கட்டிக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அப்பா பண்ணி எடுத்துக்கோவே, எல்லா கலர் இடம் எடுத்துக்கோவே. இந்த மலைக்கு நடுவால வீடு கட்டிடலாம்னு பாக்குறேன். நடுவாலையா? ஆமா. என்னடா கேட்கணும்? கசகசம் தான் இருக்கும். ஒரு காலையில மந்த் இந்த இடத்துல இது வாங்கிக்க போது நேரவே கட் பண்ணி நம்மளுக்கு இடமும் வேணும், இதுவும் வேணும். அதனால தான் கோல் இருக்கா? 11 கோல் தான் இருக்கா? நான் கொஞ்சம் ஸ்லைட் செஞ்சுக்கிறேன். என்ன பண்றேன்? அது கைய தங்கம். நீ என்ன பண்றன்னு கேக்குறேன், நீ ஒன்னு சொல்ல கூடாதுப்பா. அம்மா அம்மா வேண்டாம். நீ என்ன பண்ற? உனக்கு தெரியலையா? தெரியுதா தெரியலையா? நான் வீட்டுக்கு தான் இடம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு என்ன பண்ணலாம்? வீடு செட்டப் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணணும். சின்னதா தான். கொஞ்சம் ஹைட் வச்சுக்கணும். இதுதான் வெட்டுறதாப்பா? இதுதான் கல்ல வெட்டியதா? கையும் காலை வச்சுட்டு கம்மன் இருக்க வேண்டியதானே. நாய்கிட்ட போய், அது குட்டி நாய்கிட்ட போய் லொல் பண்ணிருக்க. நீ பிஸ்கெட் கொடுத்தியா? வாய்க்குள்ள போய் ஊட்டுவாங்களா யாராவது? அது குட்டி நாய் இல்ல, அதுக்கு என்ன தெரியும்?
சாமி நான் பெட்டு ஐயா செஞ்சிருக்கிறேண்ணா. அதுதான் வீடுக்குள்ள செஞ்சிருக்கியா? எங்க வீடு? கல்லு வீடுப்பா. எங்கம்மா? அங்க திரும்பு. ஆமா அங்க செஞ்சேன்ல. அத மறந்து போட்டியா? ஆமா தங்கம் மறந்தே போயிட்டேன். நான் சொன்னேன்ல அப்போ நீ தோத்துக்குவானே. அப்போ ரூம் நல்லா இருப்பா. ஐயா கோல் எடுத்துக்கலாம். நேரா போயிட்டுக்குமா. ஏய் என்னடா பண்ற உளறிட்டு? நிறைய பொருட்கள் இருக்கு. எனக்கு ஒரு குக்கர் கொடுங்க. ஏய் மயிலோ போ. மயிலோ வெளியே போடா. டேய் மயிலோ அடி வாங்க போற நீ. போடா வெளியே. இங்க என்னடா பண்ற? டேய் என்ன நீ கடி வாங்க போற தங்கம்? மறுபடியும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கடி தான் வாங்குவேன் அவனை விடு. மயிலோ போ அட்டி. யாருக்கு? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு. ம் போதும் மீதி கோல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். பெட் எடுத்துக்கலாம்ப்பா. பிரெட் இருக்கு. பிரெட் எடுத்துட்டேன். பிரெட்டு அங்க பெட் இருக்குது. வெளியே போனா தூங்குறதுக்கு ஒரு பெட் இருக்கு. இப்போ நம்ம இங்க தண்ணி இருக்குல்ல, இந்த இடத்துல தான் விவசாயம் பண்ண போறோம். ஓகேவா? ஓகேவா? இன்னும் கொஞ்சம் வை. ரெண்டு இடத்துல தண்ணி வேணும். தண்ணி வச்சுட்டு வந்து ஊத்த. எதுக்கு? அதுவே வந்துருச்சே. போதும். ஹோ செய்யணும். ஹோ ஏ அம்மாட்ட போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து. தண்ணி குடிக்கிறேன். கேரட்டு கேரட் 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 potato
ம் எங்க வீடு போன் இருக்கா? போன் 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 போனா போன்னா போன் தான். பாவம் பழைய வீடு ராவிசே ரம்பீஷ் ஆமா. அருவாளேட அடிடா அடி 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 ஒரே ஒரு அயன் இருக்குது பாருங்க. நான் பார்க்கவே இல்லை. அரே எனக்கு ஒரே தண்ணிக்குள்ள மாட்டிட்டேன். மறுபடியும் போய் எடுக்கலாம். அதனால தான் பக்கத்துலேயே சண்டை போட்டேன். பக்கத்துலேயே சண்டை போட்டேன்னு ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு போன் வேணும். போன் 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 எப்படி ஏய் அங்க வச்சிருக்கியப்பா பேண்ட் அடிச்சிட்டு போயிடுச்சு தண்ணியில். எப்படி போன் கிடச்சிருச்சா? போன் மீல் எடுத்து கையில் படுக்காத சாமி. அப்புறம் எப்படி இது பண்ணுறது? தள்ளு. இது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதை எடுத்து எப்படி கேரட் வந்துருச்சு. 2 கேரட் வந்துருச்சா? நிறைய கடைசில வச்சிருக்கியா ம். நிறைய இருக்கா மூணா மூணா 5 6 7 8 9 10 ஐயோ ஐயோ ஏய் எதுக்கு ஐயோ சொல்கிறேன்?
ஏய் எச்சில் விளையாடப்பாங்க சாமி, அடி வாங்க போகிறேன். அப்பா, தண்ணி பக்கத்துல வச்சா வளைந்துருமா எல்லாமே சீக்கிரமா? ஆமாம், ஃபுட்டு வேறு இல்லை. ஃபுட்டா ஃபுட்டா ம், அதுக்குதான் ஆடை வெட்டிக்கோ. அங்க இருப்பா மேல ம். மேல இருக்கு. அதுக்குதான் பக்கத்துலயே மாடு இடம் இருக்கேன். மாடை வெட்டி சாப்பிட வேண்டியதா கை வச்சு. மரம் வந்துடுச்சு, நான் வச்ச மரம் வந்துடுச்சு. நீ வச்ச மரம் எங்க? வீடு பக்கத்துல தான் வச்சிருந்தேன். இங்கே பாரு பெருசாக வந்திருக்குல்ல, அந்த மரத்தை தான் சொன்னேன். இதை வச்சு தான் ஃபென்ஸு செஞ்சு. ஒரே மரம் தான். ஆமாம், ஒரே மரம் எவ்வளோ பெருசு வந்துடுச்சு, போதும் எனக்கு. அப்ப இந்த மரம் நான் வெட்டுவேன். நான் சுத்திட்டு மேல போயிட்டு இருக்கேன். அப்படி வேணா மேலே வரைக்கும் எல்லாத்தையும் வெட்டிடலாம் சாமி போய், அதனால தான். ஜாலியா இருக்குடா. அப்பா, skeleton மேல மரத்து மேல ஏறி வரும். ஏன் ஸ்டெப்பு மாதிரி இருந்தால் ஏறி வந்துடும். எப்படி? அது ஏறும், ஒரு ஸ்டெப்பு மாதிரி ஏறும், ஸ்டெப்லியில் ஏறும். கதவை வேற திறந்து விட்டே வந்துட்டேன் சாமி. அதான் மூடையா? வீட்டில் அங்கே பாரு, கதவை தப்பு, கதவை எப்பவும் மூடிடும். இது காட்டு. கதவு கரெக்டா. இது அங்கே இருக்குது, மறைஞ்சிடுச்சு. அப்பா, skeleton ஒரு மனுஷன் ஒண்ணு. அதை சேர்ந்தா எப்படி இருப்பாங்க? பேய் மாயா ஆயிருவாங்களா? skeleton மனுஷன் சேர்ந்தா பேய் மாயா ஆயிருவாங்க. ஆமா. இப்ப என்னங்க சுத்தி போடுறேன்னு சொல்லுங்க. இப்போ நடுவால் இப்படி நின்றுட்டு இப்படி சுற்றி சுற்றி வெட்டிட்டு கீழே போயிடலாம். எப்படி? ஜாலியா இருக்குல்ல? நிறைய மரமும் கிடைக்கும் ஈஸியாக. அம்மா கை சேர்த்து இருந்துடுறாரா? சேர்த்து இருந்துடுறாரா? எதுமா சரி இல்லை, அது ஏறலாம். இது வேற டர்ட், டர்ட்டியா? வெறும் டர்ட் தான், வெறும் டர்ட் தான். டர்ட் எப்படி வரும்? ஒரு இதான் டர்ட். ட்ரீ பக்கத்துல இருக்குமா? எவ்வளோ மரம் கிடச்சிருச்சின்னு பாரு. எவ்வளோ? ஒரு ஸ்டாக்குக்கு மேலே கிடச்சிருக்குது. இதான் பார்த்தியா? நம்மளுக்கு இந்த விதை தான் வேணும் 4, அப்போ தான் மறுபடியும் இந்த மரத்தை வைக்க முடியும். அப்பா, என்ன ஆளா இங்க ஒண்ணு கிடச்சி? பின்னாடி ஒன்று இருக்கு பாரு. ம். நானே ஒரு இடத்த பாரு. நேரப்போ இல்லை, எதுவும் கிடைக்கல. இதுக்குள்ள பார்க்கணும். அப்பா, இப்போ 2 மரம் வருமா? ம் 2 மரம் வரும். கொஞ்ச நேரம் ஆச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். நம்ம அதை வைக்க வேற
இங்கே ஒரு செஸ்ட், இங்கே ஒரு செஸ்ட் வச்சுக்கலாம். First வச்சு இங்கே மரம் வெட்டுறதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். பூ, டேய் பூ. என்ன பண்ணக்கூடாதுங்கிறது. ஆஹா. கையின் வந்தாள். ஆஹா. ஆஹா. ஓ கவியால் கவியால் உன்னை என்னதான் பண்றது. அப்ப எங்க பேசினா கூட சத்தம் கேக்குமா? இந்த வா போன்னு பேசினா கூட கேக்குதுப்பா. வேக்குதா? கொஞ்சமா விரல் அனுப்புனோம்னா கொஞ்சம் வலி போகும். ஏம்மா அம்மாவை டென்ஷன் பண்ணுறேன்? கதவு திறந்துட்டு தான் வந்தேன். ஏன் திறந்து விட்டேன்? உள்ள போகிறதுக்கு வெளியில போகலாம். எப்படிப்பா பள்ளி கடிச்சிச்சு? அதான் வளர்த்தணும்ல. இந்த இடத்துல வளர்த்து வந்து புள்ளிமாய் ஆயிடுமா? முதல்ல இங்கே ஒரு லைட் வச்சுக்கலாம். ஒரு லைட்டா எதுக்கு? வெளிச்சத்துக்கு தான். வெளிச்சம் ஏற்கனவே இங்கே தான் மாட்டுக்கு 1 2 3 4 5 6 ஏழு 7 எட்டு எட்டு போடுமா? 7னா இது ஒரு நிமிஷம். எட்டு ஒரு கேட் வச்சிடலாம். ஆமாம், ஒரு கேட் வச்சிடலாம். நான் பெருசா ஒன்று மேலே வைக்க மேலே வச்சதானே இது பண்ண முடியும். 1 2 3 4 அஞ்சு இங்கே ஒரு கேட். ஆய் எதுக்கு இங்க இருக்கு? ம் இங்க ஒரு கேட் எதுக்கு? எல்லா பக்கத்துலேருந்து ஈஸியாக பிறக்கும். 3 நாலு நாலு 4க்கு இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன்.
2 3 4 8 9 1 2 3 1 2 அப்ப வந்து 6 இதே மாதிரி இங்கேயும் வச்சிடலாம் 1 2 3 4 கேட்கலையே கேட்டு செஞ்சுக்கலாம் 1 2 3 4 5 கேட்டு மட்டும் ஒன்று செஞ்சுக்கலாம். இன்னொன்று எச்சு பண்ணிக்கலாமே, இங்கிருந்து பண்ணிக்கலாமே. இது கோழியடா கோழியடா கோழி இடமா? போதும். ஏய், நீ அடிதான் வாங்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏமா அம்மா அடி உடுத்துருமா? அம்மனு இருந்துக்க தங்கம். மாடு 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 எல்லாம் வேணும். என்னப்பா அந்த புல்ல பார்த்தாலே ஓடி வருது. அது வேண்டாம், மாடை அந்த பக்கம் போட்டுக்கலாம். வா மாடு. நம்ம மாடு அடிக்கடி கொன்று நம்மளுக்கு நிறைய தோல் தேவை, அதனால மாட்டை இந்த பக்கமே வச்சுக்கலாம். வாங்கடா, இந்த மாடு ஒரு டுபாக்கூர் மாடு சார், வரவே மாட்டேங்க. வாங்கடா ஒவ்வொருத்தனா உள்ள. போங்களா லூசு பசங்க. இப்போ வந்துடும். ஆடு வந்துருச்சு. ஆமா, இப்பதான் இது பண்ணோம், கொடுத்தோம் ஃபுட்டு கொடுத்தா அப்படித்தான் பண்ணோம். ஆடு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இல்லை. அங்கே வந்திருக்குதான்னு பார்க்கலாம். அங்கே ஒன்றுமே வரல, பார்த்தியா? எதுவுமே வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. வரட்டும். இப்போ நம்மளுக்கு
ஆடு மாடு கிடைச்சிருச்சு. மாடு குட்டி கிடைச்சிச்சு. இன்னும் பிக்கு கிடைச்சா பிக்கும் வளர்த்துக்கலாம். வளர்த்திக்கலாம் சொன்னாங்க. வளர்த்தி சாப்பிட்டுக்கலாம். பிக் இருக்கான்னு தெரியலையே. இருக்குவா? இங்க வா. இங்கெல்லாம் இருக்கா சாமி பிக்கு நிறைய. இங்க நிறைய வகுட்டுலாம் இருக்கு. இரு, கரும்பு எடுத்துட்டு வரலாம். நம்மளுக்கு கரும்பே இல்லை. கரும்பு வேணும் கண்டிப்பா நிறைய. அது டெஸ்ட்ல பண்ணிக்கலாம். போட் இல்லையா நம்மகிட்ட? முதல்ல ஒரு போட் செய்யலாம். போட் இல்லாம என்ன பண்றது? கிராஃப்டிங் டேபிள் வேற அங்க வச்சிட்டோமா? பாத்தியா, விசில் அடிக்காத தங்கம். விசிலுக்கு ரைட் நீ அடிதாமா வாங்க போறப்போ. அடி வாங்க போறமா? அடி வாங்கிடுவ, சொன்னா கேளு. ம், சும்மா பத்துட்டு தான் இருக்கேன். நீ படுத்துட்டு தான் இருக்க. ஆனா நீ விசில் அடிக்கிறிய. ஸ்கூல்ல எப்படி படுக்க சொல்றாங்க தெரியுமா? இங்க பாரு. ம், எதுக்கு படுக்க சொல்றாங்க? ஸ்கூல்ல படிக்க சொல்லுவாங்க, நீ படுத்திருக்க. ஐயோ, எங்க மேம்ல டீச்சர்ல போயிருக்க போது ம், அப்படிதான் சொல்லுவாங்க. பாரு, மழை வந்துருக்குல்லப்பா. இந்த லைட்டும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். லைட் பூச்சி எல்லாம் இதில் இருக்கும். ம், ஏய் நல்லா இருக்கு, வெளிச்சம் கொடுக்கும் நைட்டில். ஏய் நிறைய கரும்பு இருக்குப்பா. கரும்பு நம்ம ஆடுக்கு போட்டுக்கலாமா? ம், கரும்பை ஆடு சாப்பிடலாம். சாப்பாடு. விதையே சாப்பிடலாம். எப்படி அந்த லைட் பூச்சி வருது பாரு. நம்ம நான் வைக்கிற பார்த்து தெரியும். சூரியன் மறைய போகுது, சூரியன் மறைய போகுது. இங்க வைக்கிறேன். இந்த விதையெல்லாம் வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல வைக்கிறேன், உனக்கே தெரியும். இங்க வச்சா எப்படி லைட் மாதிரி வரும்னு பார்த்துக்கோ. கண்ணாடி இருக்கேன், எப்படி லைட்மே இருக்குன்னு பாக்குறேன். அங்க வந்துடும். ஐயா, லைட் மயம் வந்துச்சு. வா, ம், அங்க பாத்தியா லைட் மயம் இருக்கு. டக்குனு டக்கு டக்கு. வா வா வா. ஆளுக்கு கொஞ்சம் வெளிச்சு வச்சிரு. ம். முன்னாடி ஒரு வெளிச்சம். ஆளுக்கு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் தங்கம். சொல்லி. 10 நிமிஷம் கழிச்சு. ம், அம்மா போய் உதவி செய்தா. ம், நானும் வந்துடுறப்போ. எனக்கு உதவி செய்யணும்.
ஏம்மா ம்